V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் இந்தியன் திரைப்படத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்தியன் திரைப்படம் ஏற்கனவே 28 வருஷத்துக்கு முன்னாடி வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த படம் வந்து அன்றைய சூழலில் அதற்கு முந்தைய எல்லா சினிமா ரெக்கார்டுகளையும் முறியடித்த படம். அது எனக்கு நல்லா நினைவு இருக்குது. இன்னொரு விஷயம், அந்த படம் ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் 15 நிறையா தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு 48 தேட்டரில் அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. அப்போ இந்த ஆகஸ்ட் 15 புதிய படங்கள் ரிலீஸ் ஆக அப்புறம் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 தேட்டர்கள்கிட்ட அந்த படம் 100 நாள் ஓட வேண்டிய வாய்ப்பு தவற விட்டுச்சு அப்படிங்கிறது நல்லா நினைவு இருக்குது எனக்கு. ஆனால் இருந்தாலும் அன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லா சாதனையிலும் முறியடித்த படமாக அந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி பெருசாக நம்ம விமர்சனம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா பெரிய சாதனை படித்த படங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த படம் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரிய விஷயம்தான். ஆனால் நமக்கு வந்து ஒவ்வொரு படம் பார்க்கும்போது திருப்பி பார்க்கும்போது ஒரு புது அனுபவம் ஏற்படும். எனக்கு இந்த படம் பார்த்து 28 வருஷம் ஆச்சு. இல்லை, நடுவில் அப்பப்போ டிவியில் பார்த்தா கூட டிவியில் பார்க்கும்போது நம்ம முழுசாக பார்க்குறக்கான சூழல் அமையாது. இன்றைக்கி இந்த படத்தை கமலா தேட்டரில் முழுசாக பார்த்தேன். 28 வருஷத்துக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. படம் வந்து அன்னைக்கு பார்த்த விட இன்றைக்கி ரொம்ப விஷயங்கள் புரிஞ்சு வந்தது. ஏன்னா இந்த படத்தில் கதைப்படி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க. ஊர்மிளா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ நடத்துகிறவங்களா இருப்பாங்க. நம்ம மணிஷோக்கரால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கிராஸ் மெம்பராக இருப்பாங்க. ஏன்னா அது அப்பா கமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருப்பாங்க. மகள் கஸ்தூரி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட செல்ல மகளாகவும் ஒரு ஒற்றுமையான குடும்பமாக இருப்பாங்க. ஸோ இந்த படத்தை நான் கவனித்த ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சாங் கொடுத்துருப்பாங்க. ஊர்மிளா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ அப்படிங்கிறனால அந்த ஃபேஷன் ஷோ மையப்படுத்தி ஒரு பாடல், கடான எடை போட்டா துக்கடான எடை போட்டா தடா அப்படிங்கிற பாட்டு வந்து ஊர்மிளா ஃபேஷன் ஷோ நடத்தினா அவங்களுக்காண்டி கொடுத்த ஒரு பாடலாம் நான் நினச்சிக்கிறேன். அதை தாண்டி நம்ம மணிஷோக்கரில் வந்து ஒரு ப்ளூ கிராஸ் மெம்பராக சின்ன ஒரு உயிரினத்தை கூட கொல்லக்கூடாது அப்படின்னா உயிரினங்கள் மாதிரி ரொம்ப ஒரு பாசமான ஒரு அந்த ப்ளூ கிராஸ் மெம்பராக இருக்கிறதுனால அந்த டெலிஃபோன் மணிபோல் அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்து நிறைய உயிரினங்கள் காட்டப்படுது. ஆஸ்திரேலியாவில் முத ஷூட் பண்ண படம் இந்த படம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காரு மற்ற நிறைய நம்ம பேர் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய உயிரினங்கள் வந்து அந்த காட்சியில் வருது. ஸோ இந்த கதைப்படி வந்து ஒரு ப்ளூ கிராஸ் மெம்பராக இருக்கிறதுனால அவங்களுக்கான உயிரினங்கள் நிறைய அந்த பாடலில் காட்சியை காமிச்சிடறாங்க. சேனாதி கமல் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருக்கிறதுனால அந்த கப்பல் ஏறி போயாச்சு படத்தில் வந்து அந்த பாடல் காட்சி வந்து ரொம்ப ஒரு சுதந்திர போராட்ட வீரர் கொடுக்குற மாதிரியாக இந்த பாடல் வந்திருக்கு. அதை தாண்டி இந்தியன் அப்படிங்கிற டைட்டிலுக்காண்டி சாங்கோட கிளைமேக்ஸில் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநில அந்த கலாச்சார உடையும் அந்த படத்தில் வரும். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, பஞ்சாபி, குஜராத்னு ஒவ்வொரு மாநிலத்தையும் என்னென்ன அந்த கலாச்சார உடைய அணிவாங்க. அந்த கலாச்சார உடைய வந்து அந்த பாடல் காட்சி இறுதியில் காட்சியில் காமிச்சிருப்பாங்க. அதே போல் கஸ்தூரி அப்பா மகள் இருக்க பாசத்துக்கு வெளிப்படுத்துறது வந்து எப்படி சொன்னாலும் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு குற்றம் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு கணவனை கல்யாணம் ஆகி போகிற வீட்டுக்கு வந்து அப்பாவை விட்டு போக கூடாது, இங்கே கறந்து கல்யாணம் பிடிக்கல அப்படிங்கிறக்காண்டி மாப்பிள்ளையோட காரில் சாணியை தட்டி வைக்கிற காட்சி வந்து அப்படி ஒரு காட்சி வச்சா எந்த மாப்பிள்ளைக்கும் பிடிக்காது, இந்த மாதிரி பொண்ணு எனக்கு வேணான்னு சொல்லி போயிடும் அப்படிங்கிறக்காண்டி இந்த ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. எல்லாமே எல்லா பாடல்களும் கதையோட ஒன்றிய விஷயமா இந்த படத்தில் வர்றது ஒரு கூடுதல் பலமாக நான் பார்க்குறேன். அன்னைக்கு பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சினால பாட்டு நல்லா இருந்தது, காட்சி அமைப்பு நல்லா இருந்ததுன்னு ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். இன்னைக்கு படம் பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயங்களை நான் கவனித்து பார்க்கும்போது இந்த விஷயங்களை நம்ம ரசிகர்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்லியிருக்கேன். அதை தாண்டி இந்தியன் 1 அப்போ வரும்போது 1996 சட்டசபை தேர்தலுக்கு பின்னாடி இந்த படம் வந்தது. ஏன்னா அந்த படம் வந்து 95 தீபாவளிக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். அதை தாண்டி 96 ஜனவரி 14க்கு வரும்னு எதிர்பார்த்தோம். 96 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். அன்றைக்கி சட்டசபை காரணம் காட்டி அந்த படத்தை வெளியீட்டு தேதியை தள்ளி போட்டாங்க. மே 9ஆம் தேதி 1996 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் ஆனது நல்லா ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்தியன் 2 வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. அந்த சட்டசபை தேர்தலுக்கும் இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கும் இந்தியன் 1க்கு இந்தியன் 2க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது தெரிய வருது. ஸோ தேர்தல் முடிஞ்சு இந்தியன் 1 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இந்தியன் 2 வருது. இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்புகிறேன். 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆனால் கூட படம் இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ரொம்ப பெருமைப்பாக இருந்தது. 28 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ரசிகர்கள் அந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்தியன் 2க்கோட ஒரு கண்டினியூட்டியாக தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்தியன் 2 வெளியீடு வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்தியன் 1 இதே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறது விஷயமே பார்த்தீங்கன்னா இந்தியன் 2க்கு ஒரு கனெக்டிவ் இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி இந்த இந்தியன் 1 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரசிகர்கள் வந்து காலையில் படம் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. அதை தாண்டி ரசிகர்கள் வந்து ஒரு ரிலீஸ் படம் மாதிரி இன்றைக்கி கொண்டாடினாங்க. அந்த காட்சியும் உங்கள் பார்வைக்காண்டி வச்சுருக்கோம். கொண்டாடுங்க, ரசிச்சிருங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.